இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசியோட போனை வச்சுட்டு போயிட்டாலோ? ஹலோ ஹலோ, நான் தியாவோட மிஸ் பேசுறேன். துளசி தானே? ஆமாமா, சொல்லுங்க மிஸ். தியாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் உடனே வந்து கூட்டிட்டு போக முடியுமா? ஓகே ஓகே, நான் இப்பவே வரேன். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஹலோ மேடம், துளசி பேசுறேன். கால் பண்ணிருந்தீங்களா? என்ன மேடம், எவ்வளவு சீரியஸான விஷயம்? வரேன்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. யாரும் வரவே இல்லையே. என்ன சீரியஸான விஷயம்? என்னாச்சு? என்னாச்சா? உங்களுக்கு என்னாச்சு மேடம்? நான் தான் கால் பண்ணி சொன்னேன்ல, உங்க பொண்ணு தியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன்ல, யாரும் வரவே இல்ல. இப்ப நாங்களே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். சீக்கிரம் வாங்க மேடம், சீக்கிரம் வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? இதோ மேடம், தியா உங்க குழந்தை இல்லதான், அதுக்காக இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? கொஞ்சம் கேரிங்கா பாத்துக்கோங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். சாரி மேடம், நான் வந்துகிட்டே இருக்கேன். இப்ப எப்படி இருக்கு செல்லம்? அங்கிள் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? நீங்க தானே நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க. ஆமா. நீங்க எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க. அன்னைக்கு மோனிகா அத்தை தூக்கிட்டு போகும்போது வந்து ஃபைட் பண்ணீங்க, அப்புறம் பாட்டிக்காகவும் ஃபைட் பண்ணீங்கன்னு லக்ஷ்மி பாட்டி சொன்னாங்க. எல்லா விஷயத்துலயும் நீங்க ஹெல்ப் தான் பண்றீங்க, ஆனா அம்மா மட்டும் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, இல்லனா பிறந்த நேரம்டா. காதல் விஷயத்துல மட்டும் கடவுள் என் விதியை எழுதும் போது அவருக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் தெரியல, ஏதாவது சண்டை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மூட்லயே ஏதோ தப்பு தப்பா எழுதிட்டாரு போல. நீங்க சொல்ற எதுவுமே புரியல அங்கிள். நான் புரியுற மாதிரி சொல்லவா? அதாவது நமக்கு யாரு மேல அதிகமான அன்பு இருக்கோ அவங்க மேலதான் சின்னதா கோபமும் வரும். அப்படியா? ஆமா. இப்போ உனக்கு என் மேல லவ் இருக்குல்ல? இருக்கு. நாளைக்கே உனக்கு பிடிச்ச மாதிரி நான் எதுவுமே செய்யலன்னா உனக்கு என் மேல கோபம் வரும்ல? ஆமா. அந்த மாதிரிதான் அம்மாவும் என் மேல கோவப்படுறாங்க. அப்போ என்னையும் தானே லவ் பண்றாங்க. என் கிட்ட மட்டும் ஏன் அம்மா கோவமே படமாட்டாங்க? ஆஹா, இது ரொம்ப சிக்கலான கேள்வியாச்சே. சொல்லுங்க அங்கிள், அம்மாவுக்கு என் மேல லவ் இல்லையா? அப்படிலாம் இல்ல செல்லக்குட்டி, அம்மாவுக்கு மேல லவ் இருக்கு. அதே மாதிரி அப்பா மேல கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாவே லவ் இருக்கு. என்ன விடவா? அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் வேற எதுவும் சண்டை இல்லையா? சே 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 சே, சண்டைலாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாம் காதலுக்காக வர ஒரு பாச போராட்டம் தான். அப்ப ஓகே. அம்மாவும் நீங்களும் ரெண்டு பேரும் சண்டை போடுறது, உங்களை பார்த்து அம்மா முறைக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்? காமெடியா இருக்கு அங்கிள். என் வாழ்க்கை உனக்கு மட்டுமா காமெடியா இருக்கு?
பார்க்குற எல்லாருக்குமே காமெடியாக தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சந்தோஷமா இருக்கல்ல, அது வரைக்கும் எனக்கும் சந்தோஷம்தான். ஓ, வாங்க மேடம். ஐம் சாரிடா குட்டி. உனக்கு உடம்பு சரியில்லாம போனது அம்மாக்கு தெரியாதுடா. அதனாலதான் என்னால வர முடியல. ஐம் சாரி. என்ன மன்னிச்சிரு. ஐம் சாரி. மேடம், நீங்க அழாதீங்க. தியாக்கு ஒண்ணு இல்ல மேடம், சின்ன வைரல் ஃபீவர் தான். நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப துடிச்சு போயிட்டாளா? இல்ல மேடம், அவ சுறுசுறுப்பா தான் இருந்தா. ஆனா காய்ச்சல் தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ட்ரிப்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. மேடம், சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல மேடம், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. நான் இங்கே இருந்து தியா பாப்பாவை பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மேடம், உங்க ஹஸ்பண்டுக்கு அவர் பொண்ணு மேல ரொம்ப பாசமோ? இல்ல ராத்திரி ஒரு நிமிஷம் கூட தூங்கல? விடிய விடிய கண்ணு மூச்சு பாத்துக்கிட்டாரு, கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் ஹஸ்பண்டா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இங்க வரவங்க எல்லாருமே குழந்தைய அவங்க பொண்டாட்டி தலையில கட்டிட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. ஆனா இவரு ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டாரு. மேடம், மெடிசன்லாம் இதுல எழுதிருக்கு, கரெக்டா வாங்கி கொடுத்துடுங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. மேடம், சத்தியமா நான் உங்களுக்கு பணம்லாம் கொடுத்து என்னை பத்தி பெருமையெல்லாம் பேச சொல்லல மேடம். ஏதோ அவங்களே மனசுல இருந்து பேசிட்டு போறாங்க.